250 ml கப்பால் ஒரு கப் அன்சால்டட் பிஸ்தாஷோஸ் எடுத்திருக்கேன். இதில் எதுவுமே சேர்க்காம பல்ஸ் மோடில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். பல்ஸ் மோடில் போட்டு அரைக்கிறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. பிளெண்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பல்ஸ் மோடில் இந்த அளவுக்கு பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது வாங்க செய்யதை பார்க்கலாம். 250 கிராம் மாஸ்கர்போனே 1 எடுத்திருக்கேன். 350 ml விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணிக்க போகிறோம். 250 ml கப்பால் ஒரு கப் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்க போகிறோம். நம்ம எடுத்த மாஸ்கர்போனே, விப்பிங் க்ரீம், கண்டன்ஸ் மில்க் இது எல்லாத்தையும் சேர்த்து கையால் நல்லா ஜென்டிலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பிஸ்தாஷோ க்ரீமை இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம எடுத்த எல்லாத்தையும் ஹேண்ட் பிளெண்டரில் ஸ்பீட் நம்பர் 1ல் போட்டு கொஞ்சம் நேரம் பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். கண்டினியூவஸாக பிளெண்ட் பண்ணாமல் விட்டு விட்டு பிளெண்ட் பண்ணுங்கள். ஸ்பீட் நம்பர் 1லேயே இருக்கட்டும். வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஃபுல்லாக ஐஸை லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வச்சு ஸ்பீட் நம்பர் 1ல் வச்சு பிளெண்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் அப்படி பண்ணாமல் விட்டிங்கன்னா சம்டைம்ஸ் மில்க் தனியாகவும் ஃபேட் தனியாகவும் பிரிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. நான் ஏன் அப்படி பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரம் வச்சு பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நல்ல கூலான டெம்பரேச்சர் தான். அதனால தான் நான் டைரெக்டாக பண்ணிக்கிறேன். ஒரு 3 மட்டும் இது மாதிரி ஒரு மோல்டில் யூஸ் பண்ணிக்க போகிறேன். லெஃப்ட் ஓவரை ஃபாயில் போட்டு வச்சிட போகிறோம். ஓவர் நைட் ஃப்ரைஸ் பண்ணியாச்சு. நம்மளோட பிஸ்தாஷோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்